என்னங்க எவ்வளோ வீடியோ போட்டாலும் உங்க வீடியோ வியூஸ் போகலையா? சரி, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் சொல்லட்டுங்களா? அதாவது நம்மளுடைய வீடியோ வியூஸ் போகலைன்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்றத சொல்லட்டுங்களா? முதல் விஷயம் அப்படின்றது நம்ம யூடியூப்லேயே கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். அதுல நம்பர் ஒன்ல இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்றது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்? இந்த கம்யூனிட்டி போஸ்ட் பண்றதுனால நமக்கு எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சுருக்கமாவே சொல்லிடுறேன் நான். ஏன்னா எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்ட மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்றது நம்ம போடும் பொழுது அதன் மூலியமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு சில நோட்டிபிகேஷன் போகும். அவங்களுடைய ஹோம் பேஜில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றது காமிக்கும். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு பயன்படுத்தும் பொழுது அதுல போல் கிரியேட் பண்ணலாம். அந்த போல் கிரியேட் பண்ணி ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கலாம். இப்போ எத்தனை பேர் வந்துட்டு இப்போ நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கிரியேட் பண்ணேன், அதை பார்த்து அந்த போல் கிரியேட் பண்ணதை பார்த்து வந்தீங்க அப்படின்றது தெரியல. அப்படி யாராவது வந்துட்டீங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய யூடியூப் நார்மலா ஒரு நோட்டிபிகேஷன் அப்படின்றது அனுப்பும் நம்ம வீடியோ போட்ட உடனே. அன்பார்ச்சுனேட்லி சில நேரங்களில் அந்த நோட்டிபிகேஷன் அனுப்பாம கூட இருக்கலாம். அதனால நம்மளுடைய வந்து வியூவர்ஸ், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்க்காம இருக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வீடியோ நல்லா இல்லை அப்படின்றது கிடையாது. யூடியூப் அல்கரிதம் இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கல. அதுக்கான தகுந்த ஆடியன்ஸை அது பிடிக்கல. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ லோனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த லோனை பத்தி தெரிஞ்சுக்கிற எப்பவுமே எனக்கு லோனை பத்தி ஒரு விஷயம் தெரியணும், எப்பவுமே நான் லோன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இது கொண்டு போகணும். ஆனா கொண்டு போகல. அப்ப என்ன பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி போஸ்டோ இல்லை வந்து போல் கிரியேட் பண்ணும்பொழுது, அதாவது ஓட்டிங் கிரியேட் பண்ணும் பொழுது அப்போ யூடியூப் அல்கரிதம் என்ன பண்ணும்னா இது ஒரு ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு சேனல். அப்போ இதை நம்ம இன்னும் நிறைய பேருக்கு வந்து புஷ் பண்ணுவோம், அந்த சேனலை கொண்டு போய் காட்டுவோம். ஏன்னா இவங்க ஆக்டிவ்ல இருக்காங்க, டெய்லியும் வந்து போஸ்ட் போடுறாங்க. ஏன் நீங்க வீடியோ போடவே இல்லை, இன்னைக்கு நான் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னாலும் ஒரே ஒரு போஸ்ட் போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரகசியம் அப்படின்றது என்னன்னா, நீங்க டெய்லியும் உங்களால ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது. ஆனா எதனாச்சும் நீங்க வீடியோ போட்டிருப்பீங்க, அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கியூரியாசிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு தம்ப்நெயிலையோ ஒரு புகைப்படத்தையோ உருவாக்கி நீங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த வீடியோக்கு ஒரு போல் கிரியேட் பண்ணி ஒரு ஓட்டிங் மாதிரி வச்சு இந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப கியூரியாசிட்டியா நம்ம சேனல்ல ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ டெய்லியும் நீங்க ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி வந்துட்டு பேசுங்க. இனி நான் அதை தான் பண்ண போறேன், நான் பண்றதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். டெய்லியும் ஓட்டிங் வைப்பேன், டெய்லியும் வந்துட்டு கேள்வி கேட்பேன், இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லியும் வந்துட்டு பண்ண போறேன் நான். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால கம்யூனிட்டி போஸ்ட்டை நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, உடனடியா அந்த வீடியோக்கு ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணியிருப்பீங்க, அந்த தம்ப்நெயில் எடுத்து வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு அங்க வந்துட்டு இந்த லிங்க் அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. இந்த பேர் சொல்லி, அதாவது வந்துட்டு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போய் பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தது ஒரு போல் கிரியேட் பண்ணுங்க. போல் கிரியேட் பண்றது எப்படின்னா, ஸோ நீங்க வந்துட்டு ஆல்ரெடி அதில் இருக்கும். அந்த போல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். மேலே ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. டைட்டில் கொடுத்துட்டு அந்த வீடியோட லிங்க்கை வந்துட்டு மேலே டைட்டிலே கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்றது எஸ். இந்த வீடியோவில் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இது தேவை இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு நோ. ஸோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணும்போது எஸ் ஆர் நோ இந்த மாதிரிலாம் கிளிக் பண்ணிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த வீடியோ முழுமையா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது யூடியூபே நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க இங்க வரலினாலோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஹோம் பேஜில் நம்ம போடக்கூடிய போஸ்ட் அப்படின்றதும் நம்ம போடக்கூடிய போல் அப்படின்றதும் அவங்களுக்கு போய் வந்துட்டு ஒரு சஜஷன்ல காமிக்கும். அதனால தான் சொல்றேன், ஏதாவது ஒரு வழியில நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஸோ யூடியூப் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிரும். முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம போடுற வீடியோ சரியில்லை அப்படின்றது கிடையாது, தம்ப்நெயில் சரியில்லை அப்படின்றது கிடையாது. இந்த விரும்பக்கூடிய ஆடியன்ஸ் கூட இருப்பாங்க. நீங்க சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கும், தம்ப்நெயில் ஒண்ணுமே இருக்காது. பிரச்சனை என்னன்னா அதுக்கான ஆடியன்ஸ் அது பிடிச்சிருச்சு. அப்போ நம்மளும் நமக்கான ஆடியன்ஸை பிடிக்கணும். அதனால மறக்காம இந்த போஸ்ட், கம்யூனிட்டி போஸ்ட், இந்த போல் இதெல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணி வீடியோ போடுங்க. கண்டிப்பா உங்க சேனல் அப்படின்றது ரீச் ஆகும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்க இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.